இன்றைய வானிலை கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் வறண்ட வானிலையை நிலவியது. அதிகபட்சமாக விழுப்புரம் மற்றும் அரக்கோணம் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 38.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேற்று வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் அதே பகுதிகளில் நீடித்து அதன் பின்னர் வலுவிழக்கக்கூடும். மேலும் 25ஆம் தேதி வாக்கில் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 26ஆம் தேதி வாக்கில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27ஆம் தேதி வாக்கில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளை கடக்கக்கூடும். வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், குமரி கடற்பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோர பகுதிகளிலும், வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும், அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மேலும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், கொங்கன், கோவா கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது.